முக்கிய செய்திகள். சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டால் உடனே 100% வரி விதிக்கப்படும். கனடா பிரதமர் கார்னிக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கொண்டு வருவது ஏழைகளுக்கு இழைக்கப்படும் அநீதி. உடனடியாக கைவிடக் கோரி மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. அனைத்து ரயில்களிலும் பயணிகளின் உடைமைகள் தீவிர சோதனை. வட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்கள் குளிர் அலையுடன் அடர் மூடு பனி நிலவும். ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை மையம். வணக்கம். சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டால் கனடா மீது 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளதால் இரு நாடுகளுக்கிடையே பரபரப்பு எழுந்துள்ளது. வெனிசுலாவை கைப்பற்றுதல், கிரீன்லாந்தை வாங்கும் முயற்சி என வர்த்தக போரை ட்ரம்ப் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அண்டை நாடான கனடா ஏற்றுமதிக்காக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை தவிர்க்க சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 17ஆம் தேதி சீனாவுக்கு சென்ற கனடா பிரதமர் மார்க் கார்னி சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்த பிறகு அந்நாட்டின் மின்சார வாகனங்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 100% வரி 6.1% மாற்றப்படும் என்றும் ஆண்டுக்கு 49,000 சீன மின்சார வாகனங்களை கனடா அனுமதிக்கும் என்றும் அறிவித்தார். அதற்கு ஈடாக மார்ச் 1ஆம் தேதிக்குள் கனடாவின் கனோலா விதை உள்ளிட்ட முக்கிய வேளாண் பொருட்களின் வரியை 15% குறைக்கவும், கனோலா மீல், இறால், நண்டு மற்றும் பட்டாணி மீதான வரிகளை முற்றிலுமாக நீக்கவும் சீனா ஒப்புக்கொண்டது. இதனால் ஏற்கனவே கிரீன்லாந்து விவகாரத்தில் கனடா பிரதமரின் போக்கை கடுமையாக விமர்சித்து வரும் ட்ரம்ப் அவர் சீனாவுடன் நெருக்கம் காட்டுவதால் மேலும் கோபமடைந்துள்ளார். அமெரிக்கா அளித்து வரும் பாதுகாப்பு கவசத்தை நிராகரித்து சீனாவுடன் அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தினால் கனடாவை அந்நாடு விழுங்கிவிடும் என்று அவர் நேற்று எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்காவிடம் கனடா பலவற்றை இலவசமாக பெற்றுள்ளதாக கூறிய ட்ரம்ப், ஆனால் கனடா பிரதமர் மார்க் கார்னி நன்றியில்லாதவராக இருப்பதாகவும் கடுமையாக விமர்சித்தார். ஆனால் போக்குவரத்து துறையில் அமெரிக்கா முன்னேறுவதற்கு முன்பே முன்னேறிய நாடு கனடா என்றும், உலகத்துக்கே முன்னுதாரணமாக சுகாதார திட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாடு கனடா என்றும் கார்னி பதிலடி கொடுத்தார். சிறுபான்மையினரை பாதுகாப்பதுடன் அனைவரது உரிமை மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்யும் நாடு கனடா என்று கூறிய கார்னி, 4 கண்டங்களில் உள்ள நாடுகளுடன் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைக்கான ஒப்பந்தங்களை கடந்த 6 மாதங்களில் கனடா இறுதி செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே வார்த்தை போர் முற்றிய நிலையில் ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் புதிய பதிவை வெளியிட்டுள்ள ட்ரம்ப், கனடாவை சீனாவிற்கான டிராப் ஆஃப் போர்டாக மாற்ற முடியும் என கவர்னர் கார்னி தவறாக நினைப்பதாகவும், கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏதேனும் ஒப்பந்தம் போடப்பட்டால் அமெரிக்காவுக்கு வரும் கனடாவின் அனைத்து பொருட்களுக்கும் உடனே 100% வரி விதிக்கப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளார். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது வரி விதித்த ட்ரம்ப் பின்னர் அதை ரத்து செய்வதாக அறிவித்ததும் இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் சர்வதேச பங்குச்சந்தை இந்த புதிய அறிவிப்பால் மீண்டும் நெருக்கடியை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் 77வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் ஒன்றான ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் தீவிர பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1450 காவலர்களை கொண்டு அனைத்து ரயில் நிலையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அனைத்து ரயில் நிலையங்களின் நுழைவாயில்களிலும் காவலர்கள் நியமிக்கப்பட்டு பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், மதுரை, திருச்சி, கோவை, சேலம், நெல்லை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது. வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கும் கருவிகளை கொண்டு பயிற்சி பெற்ற உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 24 மணி நேரமும் சோதனை நடைபெறுகிறது. சந்தேக நபர்களை கண்காணிக்க சாதாரண உடையில் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கேட்பாரற்று கிடக்கும் பொருட்களை கண்டால் உடனே அருகில் உள்ள காவல்துறையினரிடம் தெரிவிக்குமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ரயில் நிலைய நடைமேடைகள் மற்றும் ரயில் நிலைய நுழைவாயில்களில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ரயில் பயணிகள் புகார் தெரிவிக்க வசதியாக 24 மணி நேரமும் இயங்கும் காவல் உதவி மைய தொலைபேசி எண் 1512 அல்லது 9962500500 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ரயில்வே மற்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.
துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியதன் மூலம் ஏழை குடும்பங்களை பயிற்சிக்கு செலவழிக்க வைப்பது பெரும் அநீதி என்று கூறியுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த முடிவை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை காணல் நீராக்கியுள்ள நீட் தேர்வை தொடர்ந்து எதிர்த்து வரும் தமிழக அரசு துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் கொண்டுவரப்படலாம் என தொடர்ந்து எச்சரித்து வந்தது. இந்நிலையில் அதை உண்மையாக்கும் விதமாக துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கட்டாயமாக்கி தேசிய துணை மருத்துவம் மற்றும் சுகாதார பணிகள் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் பிபிடி என்ற இளங்கலை பிசியோதெரபி படிப்புக்கும் பிஓடி என்ற ஆக்குபேஷனல் தெரப்பி பட்டப்படிப்புக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெற கோரி பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் எதிர்காலத்தில் அனைத்து துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வை கட்டாயமாக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் முதல் படியாக 2 படிப்புகளுக்கும் நீட் தேர்வு பரிந்துரைக்கப்படுவது தெளிவாக தெரிவதாக கூறியுள்ள அவர், அரசியலமைப்பு சட்டப்படி சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய இரு துறைகளுக்கும் பொறுப்பான மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் முடிவு செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மருத்துவம் படிக்க நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக பயிற்சி வகுப்புகளுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ள பெற்றோர் தேவையற்ற செலவு, மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தில் உள்ளது போல் அதே தவறான நடைமுறையை துணை மருத்துவ படிப்புகளுக்கும் விரிவுபடுத்துவது நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். துணை மருத்துவ படிப்பை மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூக பொருளாதார பின்னணியை கொண்டவர்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இந்த முடிவு ஏழை குடும்பங்களை நீட் பயிற்சிக்கு செலவழிக்க கட்டாயப்படுத்தும் பெரும் அநீதியாகும் என்று விமர்சித்துள்ளார். எனவே துணை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை என்பது மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள்ளேயே நீடிக்க வேண்டும் என்றும் அதற்கு நீட் தேர்வு விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ள திரு ஸ்டாலின், இந்த நடவடிக்கையை உடனே கைவிடுமாறு தேசிய துணை மருத்துவ படிப்புகளுக்கான ஆணையத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். வட இந்தியாவில் அடுத்த 2 நாட்களுக்கு அடர் மூடு பனிக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. ஆண்டுதோறும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள் அதிக பனிப்பொழிவை எதிர்கொள்ளும் வட மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவு இந்த ஆண்டு அதிக பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் வெப்பநிலை -4.2 டிகிரியாக குறைந்துள்ளதால் பூஞ்ச் நகரம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடும் பனிப்பொழிவை சந்தித்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் 5 அங்குலம் முதல் 2 அடி வரை வெண்பனி மூடி கிடக்கிறது. சாலைகளில் குவிந்து கிடக்கும் பனிக்கட்டிகளால் மொஹல் சாலை, ஸ்ரீநகர் லே பகுதிக்கு இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. அதேபோல் ராம்பன் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக நக்ஸ்லானா நவ்யுக் சுரங்கப்பாதை இன்றும் மூடப்படும் என ஜம்மு காஷ்மீர் போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் மற்றும் அருவிகள் உறைந்து போய் பனிக்கட்டிகளாக காட்சியளிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தின் முக்கிய மலைநகரமான சிம்லாவில் விடாமல் கொட்டும் பனிமழை சாரலுக்கு இடையே குடை பிடித்தபடி ரசித்துக் கொண்டு செல்லும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் பொங்க ஒருவர் மீது ஒருவர் பனிக்கட்டிகளை அள்ளி வீசி மகிழ்ந்தனர். இந்த அழகான பனிப்பொழிவை காண ஒரு வாரம் காத்திருந்ததாக சிம்லாவில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர். இரவில் வானிலிருந்து மெல்லிய பூந்தூறலாய் விழுந்த பனிச்சாரல் கண்களுக்கு விருந்து படைப்பதாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். इसका इंतजार मैंने लगभग 7 दिन रुक के किया है और ये शिमला की पहली स्नोफॉल है. मैं सबसे गुजारिश करता हूँ कि सब आएं और इसका आनंद लें. बड़ा सुंदर लगता है शिमला बर्फ में. மணாலி உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் டெல்லியில் அடுத்த 2 நாட்களுக்கு அடர்ந்த மூடு பனிக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், மத்திய பிரதேசத்தில் இன்று மூடு பனி நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் அடுத்த 3 தினங்கள் கடுமையான குளிர் அலை வீசும் என்று கூறியுள்ள வானிலை மையம், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கடுமையான பனிப்பொழிவு நீடிக்கும் என்றும் நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விலகிய நிலையில் கடந்த சில நாட்களாகவே கடும் குளிருடன் கூடிய வறண்ட வானிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நேற்று முன்தினம் முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் மிதமான மழை பெய்தது. தாம்பரம், பொன்னேரி, கல்பாக்கம் பகுதிகளில் மழை பெய்ததால் மாமல்லபுரம் சென்ற சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்ததால் சம்பா அறுவடை பணிகளை தொடர முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். பயிர்கள் சேதமடைந்து இழப்பு ஏற்படுவதை தவிர்க்க தமிழ்நாடு அரசு உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்கள் உள்ளன, ஒரு 5% நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ இந்த மழை 2 நாளாக பேஞ்சிட்ருக்கு. இந்த பெய்கிற மழையிலையும் நாங்கள் அறுவடை பண்ண முடியாமல் நிற்கிறோம். மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னும் 2-3 நாளைக்கு மழை தொடருங்கிறாங்க. நெல் இப்போ அறுக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த டிஎன்சியை திறந்து உடனடியாக இந்த நெல்லை எடுக்கணும்னு சொல்லி விவசாய சார்பாக கேட்டுக்கிறேன். இல்லைன்னா இந்த மழையில் நனைஞ்சி போன வருஷம் சுத்தமாக நனைஞ்சி முளைச்சி போயிடும். சீர்காழி, கொள்ளிடம் மற்றும் கடலோர பகுதிகளான பழையார், பூம்புகார், தரங்கம்பாடியிலும் மிதமான மழை பெய்தது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல அலையும் தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி வருவதாக கூறியுள்ள வானிலை மையம், இதனால் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டு 1 மாதம் கடந்த நிலையிலும் தினமும் சராசரியாக வெறும் 300 பேர் மட்டுமே மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி வருகின்றனர். போபாலில் தினமும் 13 முறை 3 பெட்டிகளை கொண்ட மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. ஒரு முறை 700 பேர் வரை பயணிக்கலாம் என்ற நிலையில் 30 பேர் மட்டுமே பயணிப்பதால் பெட்டிகள் காலியாகவே உள்ளன. பொதுமக்களிடையே போதிய ஆதரவு இல்லாததற்கு போபால் எய்ம்ஸ் சுபாஷ் நகர் இடையே 7 கிலோமீட்டருக்குள் 8 நிறுத்தங்கள் இருப்பதும் டிஜிட்டல் மற்றும் செயலி முறையில் டிக்கெட் விற்பனை இல்லாததும் முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் தேசிய கலை இலக்கிய நிறுவனங்களின் தன்னாட்சி அதிகாரங்களை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையில் படைப்பாளிகள் பங்கேற்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. தியாகராயர் நகரில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு இந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விருதுகளை தேர்வு செய்வதில் மத்திய அரசின் தலையீட்டுக்கு கண்டனம் தெரிவித்தனர். குடும்ப பிரச்சினைக்காக குடும்ப நல நீதிமன்றங்களில் மட்டுமின்றி குற்றவியல் நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்குகளை தாக்கல் செய்வது துரதிருஷ்டவசமானது என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. மருத்துவர் மோனிகா என்பவரின் மாமனார் பாலசுப்ரமணியம் என்பவர் தமது மருமகள் அரசை ஏமாற்றிவிட்டதாக தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு டி பரத சக்கரவர்த்தி, தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் அடையாத மனுதாரர் பழிவாங்கும் நோக்கில் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்று கூறி ரூபாய் 20,000 அபராதம் விதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மக்கள் நீதி மய்யம் தனி சின்னத்தில்தான் போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதில்தான் கவனம் உள்ளது என்றும் ஆட்சியில் பங்கு கேட்பதில் இல்லை என்றும் தெரிவித்தார். 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் உருவாக்கியுள்ளதாக கூறிய திரு அருணாச்சலம், மக்கள் நீதி மய்யம் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறப்படுவதாக அறிவித்தார். அரசு ஊழியர்களின் 3வது பிரசவத்திற்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்கரசி என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் திரு ஆர் சுரேஷ்குமார், திரு ஷமீம் அகமது ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரருக்கு உரிய பண பலன்களுடன் ஓராண்டுக்கு விடுப்பு வழங்க பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளபடி உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட நீதிமன்ற பதிவாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த துறை செயலாளர்களுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர்.
இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து வங்கதேசம் அணி அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்தியா வந்தால் தங்கள் அணி வீரர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தொடர்ந்து கூறி வந்தது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி ICC கெடு விதித்தும் தன் நிலைப்பாட்டை தளர்த்திக் கொள்ளாமல் வங்கதேசம் பிடிவாதம் பிடித்தது. இதனை அடுத்து தரவரிசையில் அடுத்த இடத்தில் உள்ள ஸ்காட்லாந்து அணியை T20 உலகக்கோப்பை தொடரில் சேர்த்துவிட்டு வங்கதேச அணியை ICC அதிகாரப்பூர்வமாக வெளியேற்றியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உப்பட்டியில் இருந்து தேவாலா செல்லும் சாலையில் யானை ஒன்று வழிமறித்ததால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். திருப்புங்க நீங்க ஓடுங்க போங்க. அந்த யானையை அடர் வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இரவு நேரங்களில் உப்பட்டி தேவாலா சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தேமுதிக எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் அடிபணியாமல் கம்பீரமாக பயணித்துக் கொண்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார். தேமுதிகவுக்கு எதிர்காலத்திற்கு எது நல்லதோ அந்த வகையில் ஒரு தாயாக இருந்து இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கடமை கேப்டன் என் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பேன், அறிவிப்பேன். அகில இந்திய அளவில் இந்திய வங்கி பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்பட்ட வேளாண் கள அதிகாரி தேர்வில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த சேலத்தை சேர்ந்த மாணவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தலைவாசல் அருகே சிறுவாச்சூர் கிராமத்தை சேர்ந்த வல்லரசு என்ற அவர் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த தேர்வில் 100க்கு 80.80 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் மலைக்கோவில் அடிவாரத்தில் அடுத்தடுத்து கடைகளுக்குள் புகுந்து தீக்குச்சி வெளிச்சத்தில் கல்லாவில் இருந்து 1,10,000 ரூபாயை மர்ம நபர் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் நடந்துள்ளது. CCTV காட்சியை ஆய்வு செய்ததில் 2 கடைகளின் பின்புறம் உள்ள இரும்பு தகடுகளை கிழித்த மர்ம நபர் முதலில் செல்போன் வெளிச்சத்தையும் பிறகு தீக்குச்சி ஒளியையும் பயன்படுத்தி பணத்தை திருடியது தெரியவந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டால் கனடா மீது 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளதால் இரு நாடுகளுக்கிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்ற முடிவை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.